இந்த தமிழ் சினிமாவின் அரை நூற்றாண்டு காலம் 2 ஜாம்பவான்கள், நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் மக்கள் மனங்களை ஆண்டு கொண்டிருந்த சக்கரவர்த்திகளாக இருந்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, நம்பியார் இந்த 3 பேருமே திரையை தாண்டி பெரிய நட்பில் இருந்தவங்க. அதுக்கு உதாரணமாக இந்த ஃபங்க்ஷனை சொல்லலாம். வள்ளுவர் கூட்டத்தில் கடைசியாக எம்ஜிஆர் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் அவார்டு கொடுத்துட்டு சிவாஜிக்கு முத்தம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவார்டு அவங்க வந்து நம்பியார் எனக்கும் முத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எம்ஜிஆர்கிட்ட அவர் முத்தத்தை கேட்குறாரு, அதை வாங்குறாரு. அதை பின்னாடி உட்காந்துருக்கிற சிவாஜி அடிச்சுட்டு ரகலை பண்ணுறாரு. இப்படிப்பட்ட அழகான நட்பை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். சரி, எம்ஜிஆர் சிவாஜியுடைய நட்பை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 2 பேருக்குமே தனித்தனி பாணிகள் இருந்தன. இந்த 2 பேரும் தேர்ந்தெடுத்த கதைகள் ரொம்ப வித்தியாசமானவை. ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புல புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்னு புதிய பரிமாணங்களை தொட்டவர். இன்னொரு பக்கம் மக்கள் மனங்கள்ல நல்ல விஷயங்களை விதைக்கணும் அப்படிங்கிறதுலையும், தன்னுடைய இமேஜ் எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட தான் எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படணும், அரசியலை நோக்கி தன்னுடைய காய்களை ரொம்ப அழகா திட்டமிட்டு நகர்த்தி தனக்கான இடங்களை தொட்டவர், தனக்கான உச்சத்தை தொட்டவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். ஆனாலும் இந்த 2 பேருமே சமகாலத்தில் சூப்பர் ஸ்டார்களாக இருந்த பொழுது இவர்களுடைய ரசிகர்கள் வெட்டுக்குத்துல இறங்குற அளவுக்கு பயங்கரமான சண்டைக்கோழிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட காலத்திலும் இந்த 2 பேருக்கும் இடையே ரொம்ப ஆழமான நட்பும் அன்பும் இருந்திருக்கிறது. இவங்க குடும்பத்துக்குள்ளேயும் அந்த நட்பு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்த இந்த பேட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. எம்ஜிஆர் தான் சாக போற அந்த தருவாயில எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை, அதுவும் தமிழ்நாட்டோட தலைவிதியே மாத்த போற ஒரு பொறுப்பை தனக்கு கொடுப்பதற்காக தன்னை வீட்டிற்கு அழைத்த அந்த தகவலை இந்த பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறார். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பேட்டியில் நம்ம சொல்ல போகிறோம். இது சிவாஜி கணேசன் அவர்கள் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி. அதை என்னுடைய குரலை நான் பதிவு பண்ணுறேன். அதுக்காக மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரின்னு முறையே நேரடியாக இப்போ நம்ம இந்த பேட்டிக்குள்ளே போகலாம். கேள்வி: உங்கள் காலத்தில் செல்வாக்கு மிகுந்த நடிகராக இருந்தவர் எம்ஜிஆர். குடிகாரனாகவோ வில்லனாகவோ அவர் நடித்தது இல்லை. இமேஜ் பற்றி மிகுந்த கவனத்துடன் இருந்தார். ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருந்தீர்களே, ஏன்? சிவாஜி பதில்: தன்னை பற்றி உணர்ந்தவர்களில் முக்கியமானவர் எம்ஜிஆர். அவரது திறமை பற்றி அவருக்கே தெரியும். யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. அவர் அப்போதே அரசியலில் பெரிய அளவுக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டார். அதனால் மக்களிடம் நன்மதிப்பு காணும் பாத்திரங்களிலேயே நடித்தார். ஆனால் நான் எனது கேரக்டர் தான் முக்கியம் என்று நினைத்தேன். எந்த பாத்திரமானாலும் சரி, அதை எப்படி செய்வது என்பதில்தான் எனது கவனம் இருந்தது. பின்னாளில் நானும் அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனாலும் காமராஜருடைய தொண்டனாக மட்டும்தான்